சோஷியல் மீடியா ஹராஸ்மெண்ட். ஸோ இதை பற்றி நம்ம போன வாரம் கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். லைக் மணி சௌ அவங்களோட இஷ்யூ ரிலேட் பண்ணி நம்ம ஒரு விஷயம் பேசியிருப்போம். ஸோ அந்த இஷ்யூவில் வந்து மணி சௌ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ரேண்டமாக ஏதோ ஒரு பொண்ணை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்து புல்லிங் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பொண்ணை வந்து சோஷியல் மீடியாவில் ஹராஸ் பண்ணுறாங்க, அதை பார்க்குறதுக்கே எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருப்பாங்க. அந்த இஷ்யூவில் வந்து நான் எதுக்காக பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, பட் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ரேண்டமாக ஏதோ ஒரு பொண்ணுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, ரேண்டமாக ஏதோ ஒரு பொண்ணை பற்றி அவங்க வந்து அபியூசிவாக கமெண்ட் பண்ணுறாங்க, ரேண்டமாக ஏதோ ஒரு பொண்ணை பற்றி அவங்க வந்து ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு எனக்கும் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணி சௌ அவங்க சொல்லியிருப்பாங்க. ரேண்டமாக ஏதோ ஒரு பொண்ணை வந்து சோஷியல் மீடியாவில் ஹராஸ் பண்ணுறதை பார்க்கும்போதே எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணி சௌ அவங்க வந்து இந்த இஷ்யூவில் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இன்னைக்கு ஆந்திராவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து சோஷியல் மீடியாவில் ஹராஸ் பண்ணதுனால, நான் ஹராஸ்ட் அப்படின்னு சொல்றது வந்து சோஷியல் மீடியாவில் ஹராஸ் பண்ணுறது எந்த கணக்கில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஒரு பொண்ணுன்னு மட்டும் கிடையாது, யாரை வேணா எடுத்துக்கோங்க, சோஷியல் மீடியாவில் ஒரு நபரை வந்து ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கமெண்ட் செக்ஷனில் வந்து அவங்கள பற்றி அபியூசிவாக கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியா ஹராஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு செக்டாருக்குள்ளே வந்துடும். ஸோ ஆந்திராவில் வந்து ஒரு பொண்ணை சோஷியல் மீடியாவில் ஹராஸ் பண்ணதுனால அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஷீ இஸ் நோ மோர் இன் திஸ் வேர்ல்ட் டுடே. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நான் மதன் அண்ட் திஸ் இஸ் மதனிசம். வெல்கம் டு தி வீடியோ. கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 29 வயசு பெண்மணி ஒருத்தங்க வந்து ஆந்திராவில் இருக்கிற தெனாலி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊர்ல வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைங்களும் இருக்காங்க, ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லப்படுற அவங்களுக்கு வந்து ஆந்திராவோட கவர்மெண்டான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படுற அந்த கட்சியோட தலைவருமான ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டருமான ஜெகன்மோகன் ரெட்டி வந்து கீதாஞ்சலி அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீதாஞ்சலி அவங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான ஒரு லேண்டோ இல்லை சம்திங் ஒரு வீடோ வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி கட்சியில இருந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு ஸ்கீம் மூலியமா கீதாஞ்சலி அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு உதவி அப்படின்றது வந்து கீதாஞ்சலி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியா இருந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கீதாஞ்சலி அவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற சிச்சுவேஷன்ல வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டில இருந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கிடைச்சது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பா தோணுது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. சோ இது ரிலேட்டடா வந்து யூடியூப் சேனல்ல ஒரு இன்டர்வியூ மாதிரி அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. லைக் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி கட்சியில இருந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வந்து இவ்வளவு கஷ்டப்படுற சிச்சுவேஷன்ல எனக்கு வந்து பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இவங்களே மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூ அவங்க வந்து பேசியிருக்காங்க. லைக் அடுத்த எலெக்ஷன் வேற வருது இல்ல, சோ மறுபடியும் இவங்களே வந்து ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணியும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சப்போர்ட் பண்ணியும் அண்ட் அந்த கட்சியில் இருக்கிற ஒரு சில எம்எல்ஏகளுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த இன்டர்வியூ வீடியோல வந்து யூடியூப்ல அவங்க வந்து பேசியிருக்காங்க. சோ அந்த இன்டர்வியூ வீடியோவை எதிர்கட்சிக்காரங்க பார்த்திருக்காங்க. லைக் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா எதிர்கட்சிகளும் இருக்கும்ல, நம்ம ஊர்ல எப்படி டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் இருந்துட்டு இருக்குல்ல. சோ அந்த மாதிரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டிக்கும் வந்து அங்க எதிர்கட்சிகள்லாம் இருக்கும்ல. சோ அவங்க வந்து இந்த இன்டர்வியூ வீடியோ பார்த்துட்டு பயங்கரமா வந்து போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியால. இவ வந்து காசு வாங்கிட்டு பேசுறா, அவங்க வந்து இன்னோசென்ட்டா பேசுறாங்களா இல்ல யாரும் காசு கொடுத்து அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேச வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பட் எதிர்கட்சி வந்து பயங்கரமா அந்த இன்டர்வியூ வீடியோ போட்டு பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு அங்க போயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல வந்து கீதாஞ்சலியை பத்தி அபியூசிவான கமெண்ட்ஸும் அவங்க வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. கீதாஞ்சலியை பத்தி அபியூசிவான கமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்களோட ஹஸ்பண்டை பத்தி அபியூசிவான கமெண்ட்ஸ், அவங்களோட குழந்தைங்களை பத்தி அபியூசிவான கமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து எதிர்கட்சியா இருக்கட்டும் இல்ல பொதுமக்களா இருக்கட்டும் எல்லாருமே அந்த இன்டர்வியூ வீடியோக்களை வந்து பயங்கரமா போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அபியூசிவான கமெண்ட்ஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஒரு கட்டத்துக்கு மேல கீதாஞ்சலியால இதை வந்து கோத்ரூ பண்ணவே முடியல. என்னடா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், நமக்கு ஒரு கட்சியில இருந்து ஒரு உதவி பண்ணியிருக்காங்க, அதை பத்தி நம்ம பெருமையா சோஷியல் மீடியால ஒரு வீடியோல வந்து சொல்லியிருக்கோம். சோ அதுக்கு நம்மளை போட்டு இப்படி போட்டு ட்ரோல் பண்றாங்களே, நம்மள இப்படி போட்டு வந்து அபியூஸ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஹராஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு செக்டார்ல அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களால வந்து கோத்ரூ பண்ணவே முடியல. அவங்களோட மென்டல் ஸ்டேட் அப்படின்றது வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்குது. அவங்களோட மென்டல் ஸ்டேட் அப்படின்றது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல உடைய ஆரம்பிக்குது. ஸோ லேட்டர் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் ட்ராக்ல ட்ரெயின் வரும்போது அவங்க உள்ள விழுந்து சூசைடும் பண்ணிக்கிறாங்க. ஷீ இஸ் நோ மோர் வித் அஸ் நவ். ஸோ இதுதான் வந்து ஆந்திரால அந்த ஊர்ல தெனாலி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஊர்ல வந்து நடந்திருக்குது. ஸோ சோஷியல் மீடியா ஹராஸ்மெண்ட் அப்படின்றது ஒருத்தங்களோட உயிரை எடுக்கிற அளவுக்கு கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்சிடென்ட் மூலியமா நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி பல இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்திருக்குது. பட் யாரும் இதை பத்தி பெருசா வெளியே பேசினது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் பத்தியுமே யாரும் பெருசா பேசுற மாதிரி தெரியல. ஆந்திரா மீடியாஸ் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆந்திரா மீடியாஸ் அப்படின்னு சொல்லும் போது கூட ஆந்திரால இருக்கிற சோஷியல் மீடியால மட்டும் தான் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்களே தவிர பெருசா டெலிவிஷன் மீடியால யாரும் இதை பத்தி பேசுற மாதிரி தெரியல. ஸோ சோஷியல் மீடியா ஹராஸ்மெண்ட் அப்படின்றது ஒருத்தங்களோட உயிர் எடுக்கிற அளவுக்கு கொடூரமான ஒரு விஷயமா இருக்குது
அப்படின்னா ஏன் இதுக்கு அகனிஸ்டா ஒரு லா அப்படின்றது இருக்கக்கூடாது? ஏன் இதுக்கு அகனிஸ்டா ஒரு சட்டம் அப்படின்றது ஏற்றி வைக்கப்படக்கூடாது? இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற சோஷியல் மீடியால வந்து இந்த போட்டோ நம்ம போஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த ஒரு ஆடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சோஷியல் மீடியால இருந்துட்டு இருக்கிறதுல, அதே மாதிரி அதே சோஷியல் மீடியால இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த மாதிரி அபியூசிவா யாரையும் திட்டக்கூடாது, இந்த மாதிரி அபியூசிவான கமெண்ட் நம்ம போடக்கூடாது, யாரையும் ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது? இன்னைக்கு வந்து ட்ரோல் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிரிட்டிசிசமா இருக்கிற வரைக்கும் அது ஓகே தான். பட் அந்த ஒரு கிரிட்டிசிசமே வந்து இன்னொருத்தவங்களோட மனசை கஷ்டப்படாம பண்ணாதான் அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த ஒரு ட்ரோல்னால இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம ட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தனை கஷ்டப்படுத்தினாதான் இன்னொருத்தனை நம்மளால சிரிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கரெக்ட் தான். அது ஹியூமன்ஸோட இயல்பான ஒரு விஷயமே அப்படிதான். ஒருத்தன் கஷ்டப்படுறதை பார்த்தா தான் இன்னொருத்தன் வந்து சிரிப்பான். ஒருத்தனை வந்து கஷ்டப்படுத்தி பேசினாதான், ஒருத்தனை ஹர்ட் பண்ணி பேசினாதான் இன்னொருத்தன் அதை பார்த்து சிரிப்பான். அது ஹியூமன்ஸோட இயல்பான ஒரு விஷயம் தான். அதை கண்டிப்பா நம்மளால கண்டிப்பா மாற்ற முடியாது. பட் ஒரு விஷயம் நம்ம வந்து மாற்றி பண்ணலாம். ஏன் இன்னொருத்தனை கஷ்டப்படுத்தி இன்னொருத்தனை நம்ம சிரிக்க வைக்கணும்? தன்னைத்தானே கஷ்டப்படுத்தி இன்னொருத்தனை நம்ம வந்து சிரிக்க வைக்கலாமே. இன்னொருத்தனை ஹேட் பண்ணி சிரிக்க வைக்கிறது பதிலாக, இன்னொருத்தனை வந்து பாடி ஷேம் பண்ணி சிரிக்க வைக்கிறது பதிலாக தன்னைத்தானே செல்ஃப் டேமேஜ் பண்ணிக்கலாமே. தன்னைத்தானே வந்து செல்ஃப் ஹர்ட் பண்ணிட்டு இன்னொருத்தனை சிரிக்க வைக்கிறது தான் உண்மையான கலைஞன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்தவரைக்கும் விஷயம். இன்னைக்கு வந்து கலைத்துறையிலாக இருக்கட்டும், இல்லை சினிமா துறையிலாக இருக்கட்டும், பீக்ல இருக்கவங்க, டாப்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து தன்னைத்தானே செல்ஃப் டேமேஜ் பண்ணிக்கிட்டு தன்னைத்தானே வந்து செல்ஃப் ட்ரோல் பண்ணிட்டு தான் அவங்க வந்து பெரிய ஆளா இருப்பாங்க. அது மிகப்பெரிய ஒரு உதாரணம் வந்து சிவகார்த்திகேயனை கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். அவர் எந்த இடத்துலையுமே யாரையுமே வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி கலாய்க்கவும் மாட்டாரு, மனசு கஷ்டப்படுற மாதிரி ட்ரோல் பண்ணவும் மாட்டாரு. அவர் பேசுறது எல்லாமே மேக்ஸிமம் வந்து தன்னைத்தானே அட்டாக் பண்ணி பேசுற மாதிரி தான் இருக்கும். தன்னைத்தானே செல்ஃப் ட்ரோல் பண்ணி மற்றவங்களை சிரிக்க வைக்கிறத ஒரு கலைஞனாக தான் சிவகார்த்திகேயன் அவரை வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாமே. ஏன் இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணி இன்னொருத்தர் நம்ம சிரிக்க வைக்கணும்? ஒருத்தனை ஹர்ட் பண்ணாதான் இன்னொருத்தன் சிரிப்பான் அப்படின்றது ஹியூமனோட இயல்பான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அது தன்னைத்தானே நாம ஹர்ட் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தனை சிரிக்க வச்சா அதுதான் ஒரு உண்மையான கலைஞனுக்கு அழகுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை பத்தி நம்மளால பேச மட்டும் தான் முடியும். பட் மாற்றம் அப்படின்றது நம்ம ஒருத்தருக்குள்ளேயும் உண்டானா மட்டும்தான் இது ஒரு மாற்றம் அப்படின்றது செயல்பாட்டுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி வந்து காலம் அப்படின்றது ரொம்ப மாறி போச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எக்ஸாம் ஃபியரை பார்த்து எல்லாருமே வந்து சூசைட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூசைட் ரேட் அப்படின்றது வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரேக்கப், லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ இருக்கிற காலத்தில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவில் தன்னை ஒருத்தவங்க வந்து புள்ளி பண்ணிட்டாங்க, சோஷியல் மீடியாவில் தன்னை ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சோஷியல் மீடியாவில் நம்ம வீடியோ கீழே ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்க அபியூசிவா. ஸோ அதனால நான் வந்து சூசைட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ சோஷியல் மீடியா நம்மளை வந்து எந்த அளவுக்கு புஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கு, சோஷியல் மீடியாவில் நம்ம எந்த மாதிரி எவால்வ் ஆயிருக்கும் அப்படின்றது வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் மூலியமா நமக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ நோ மோர் இந்த ட்ரோல் மூலியமா இன்னொரு உயிர் அப்படின்றது வந்து நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ அப்படின்றத நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அகைன் சொல்கிறேன், மாற்றம் அப்படின்றது வந்து நம்ம ஒருத்தருக்குள்ளேயும் வந்தால் மட்டும்தான் அது செயல்பாட்டுக்குள்ளே வரும். ஸோ நம்மளால் இதை பற்றி பேச மட்டும் தான் முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு உயிரை வந்து ட்ரோல்னால நம்ம வந்து இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நான் மதன், அண்ட் திஸ் இஸ் மதன். ஸ்டெப்பிங் அப் ஃப்ரம் வீடியோ. டாடா, டேக் கேர்.